வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு தொடங்கி இந்த ஆண்டு முழுவதும் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக ஆண்டு பலன்கள் என்று தனியாக எதுவும் கிடையாது. அந்த ஆண்டு தொடங்கும் பொழுது தமிழ் மாத அடிப்படையில் சூரியன் அடுத்த சுழற்சியாக மேஷத்திற்கு வருவார். அவர் மீண்டும் அடுத்த 12 கட்டங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பாக நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தொடக்கமாக இது இருக்கும். மற்ற நிலையில் வருடக்கோள்களை நம்ம அடிப்படையாக வைத்துதான் ஜோதிட பலன்களை எடுக்க போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு அற்புதமான பாக்யாதிபதியான 9ஆம் அதிபதியான ஒரு கிரகம் 5ற்கு 5ஆக உள்ள ஒரு பாக்யஸ்தான அதிபதி தன் வீட்டிற்கு பாக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் உங்களுக்கு 5ஆக வரக்கூடிய வீட்டில் உச்சம் பெறுகிறார். ஸோ இது ரொம்ப 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 ஆஸ்பீஷியஸான ஒரு சுபமான ஒரு நிகழ்வு. தந்தைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெரிய ரிலீஃப், ஒரு பெரிய வளர்ச்சி, ஒரு நிம்மதி, உங்களுக்கு தந்தையால் சில ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள், மனதில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்துணர்ச்சி, வெளிச்சம் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு பாசிட்டிவிட்டி, இதெல்லாமே ஒரு நல்ல வளர்ச்சியான ஒரு அடுத்த கட்ட மாற்றத்தை தனுசு ராசிக்கு கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாகவும் இது இருக்கும். அடுத்ததாக கிரக அமைப்பில் உங்களுடைய ராசிநாதன் இந்த சித்திரை தொடங்கி வைகாசி முடிந்து ஆனி மாதம் 6ஆம் தேதி 8ஆம் வீட்டிற்கு மாறி மறைய போகிறார். 8இல் மறைந்தாலும் அவர் உச்சம் பெற்று ரொம்ப அற்புதமான உங்களுடைய முக்கியமான தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்க போவது ஓரளவிற்கு நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். இதில் நன்மை தீமை இரண்டையும் நம்ம விளக்கும் பொழுது குரு பார்வையால் ஏற்படக்கூடிய 12ஆம் வீட்டினுடைய சுபத்துவம், உங்களுக்கு திருமண பாக்கியம், கணவன் மனைவி இணைந்து இருக்கக்கூடிய படுக்கை ஸ்தானத்தினுடைய ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன், தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கும் 2ஆம் வீடாகிய மகரத்திற்கு கிடைக்கக்கூடிய பார்வை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைவதற்கான மேலும் அதிகமான ஹோப்ஃபுல்லான ஒரு நிலை, சுகஸ்தானம் ஆகிய 4ஆம் வீட்டில் உள்ள சனியை பார்ப்பதனால் திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு அட்மோஸ்ட் ஒரு உறுதியான ஒரு நல்ல நிலையும், ஆரோக்கியம் ரீதியிலான பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பலனாகவும் இந்த குரு கிரகம் உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பார். ஆனால் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 8இல் மறைவது நிறைய விஷயங்களை செய்து முடிப்பதற்காக அலைந்து திரிந்து சிரமங்களுக்கு உட்பட்ட நிலையில் உங்களுக்கு இந்த எல்லா சக்ஸஸும் கிடைக்கும். ஸோ ஓரளவிற்கு நீங்கள் அதற்கு தகுந்த ஆரோக்கியத்தை இப்பொழுதிலிருந்தே பில்டப் பண்ணுவது தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் உடல் பலத்தையும் அது கொடுக்க வேண்டிய நிலை அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குருவினுடைய மாற்றத்தினால் இருக்கக்கூடிய அற்புதமான வீடுகள் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வகையில் மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியிலான விஷயங்களுக்கும் ஒரு நீண்ட நாள் விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் செய்வதற்குடைய தொழில் முதலீடுகளுக்கான பணத்தை உங்களுக்கு அற்புதமாக தேவையான பணத்தை உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவிற்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி பொருளாதாரத்திலும் சரி ரிலேஷன்ஷிப் வகையிலும் சரி, சூரியனுடைய உச்சத்தினால் இந்த வருடம் தொடங்கும் சித்திரை மாதமே புத்திரபாகியமும் குழந்தைகளால் ஒரு பெரிய நன்மை, குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பிரைட்டான ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய நல்ல நிலை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவான ஒரு தொடக்கமாக தனுசு ராசிக்கு காட்டுகிறது. ஆனால் ராகு கிரகம் தொடர்ந்து உங்களுடைய 3rd ஹவுஸில் இருக்க போகிறார். ராகுவுடைய ஆளுமை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆனாலும் இந்த குருவினுடைய அமர்வு இந்த ராகுவையும் சனியையும் ஈக்குவலைஸ் பண்ணுவது, பேலன்ஸ் பண்ணுவது ரொம்ப அற்புதமாக எல்லோருக்குமே இந்த 4 வீடுகளாக வரக்கூடிய தனுசு, மகரம், கும்பம், மீனம், அதற்கு முன்னர் இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருந்தே நல்ல ஒரு ஈக்குவல் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய நல்ல நிலை. இந்த 5 வீடுகளும் ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த பாவகங்களாக வருகிறதோ அது ரீதியிலாக இருந்த நிறைய விஷயங்கள் ஒரு பேலன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுபடி தனுசு ராசிக்கு வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம் ஏற்படக்கூடிய நிலை, நீண்ட நாள் உங்களுக்கு கடல் கடந்து செல்லக்கூடிய விருப்பங்களாக சில விஷயங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வெளிநாட்டிற்கு சென்று அற்புதமான இடமாற்றத்தோடு கூடிய ஒரு உயர்ந்த வருமானத்தை அடையக்கூடிய நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாமே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெனுவஸான பேட்டர்னை நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது 8இல் மறையக்கூடிய குருவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மறைந்தாலும் அது உச்சமாக மறைவது, இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய நிலை எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நோக்கிய விஷயமாக மாறும். ஸோ இந்த சந்தோஷத்தோடு நீங்கள் எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் செய்யலாம். கேதுவுடைய அமர்வு உங்களுடைய 9ஆம் வீட்டில் இருந்த அந்த நிலையில் கடந்த காலம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 மாதத்திற்கு மேலாக கேதுவுடைய அமர்வு உங்களுக்கு மன அழுத்தம், உங்களுடைய குழந்தைகள் வளர்ந்த நிலையில் இருந்தால் அவர்களுக்கு மன அழுத்தம்,
இல்லை குழந்தை பாக்கியத்தில் ஒரு பெரிய ஃபெயிலியர் தொடர்ந்து இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். தந்தையுடைய நிலையில் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ், தந்தைக்கு வந்து என்ன பண்ணுவதுன்னே தெரியாத அளவிற்கு அப்படி எல்லா கதவுகளும் மூடப்பட்ட நிலை போன்ற நிலையில் இருந்திருக்கும். இந்த ஒரு கேதுவிற்கு இந்த ஆண்டு சூரியன் உச்சம் பெறும் நிலையில் இருந்தே ஓரளவிற்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நல்ல பலனாக இருக்கும். எக்ஸாக்டாக இந்த குருவினுடைய பெயர்ச்சி ஆனி மாதம் கடகத்திற்கு மாறிய பிறகு, இந்த தமிழ் ஆண்டு ஆனி மாதமாக இருந்தாலும் ஆங்கில மாதம் 2026 அக்டோபர் மாதத்தையொட்டி அவர் அதிசாரமாக சிம்மத்திற்கு வரும் பொழுது பெரிய அளவிற்கு உங்களுடைய உதவியினால் தந்தைக்கு ஒரு பெரிய வளர்ச்சியும், தந்தைக்கு நீண்ட நாள் இருந்த ஸ்ட்ரெஸ் குறைந்து ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெருமூச்சு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல ஒரு நிலையும் ஏற்படும் தனுசு ராசிக்கு. அதுவரை சற்று பொறுமையாக இருப்பது, எல்லா விஷயங்களும் மெதுவாக அலைன் ஆகி கொண்டிருப்பதை நீங்கள் உணர்வது, ப்ரெசன்ட் லைஃப்பில் உங்களுடைய டைமை ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவது, இதெல்லாமே ஒரு கற்பனையில் கிடைக்காத காலத்தை நினைத்து ஒரு நாளும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் கிராட்டிடியூடுடன் கிரேட்ஃபுல்லாக இருந்து ஒரு ப்ரெசன்ட் லைஃப்பையும் நீங்கள் இந்த மொமெண்ட்டில் எப்படி நீங்கள் ஹாப்பியாக இருப்பது அப்படிங்கிறதை உணர்ந்து இந்த சித்திரை மாதத்திலிருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய பலன்களாக கண்டிப்பாக ஓரளவிற்கு கிரகநிலைகள் இருப்பதை நீங்கள் உணர வேண்டும். மற்ற நிலையில் இந்த ஆண்டு இறுதி வரை ஆல்மோஸ்ட் ராகு கேது மாறப்போவதில்லை. டிசம்பர் மாதம் வரை ராகு கேது கிரகங்களுடைய அமர்வு உங்களுக்கு 3rd ஹவுஸில் ராகுவாகவும் 9th ஹவுஸில் கேதுவாகவும் இருக்க போகிறார்கள். ஆனால் அடுத்த பெயர்ச்சி அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு 3லிருந்து 2ஆம் வீட்டிற்கு ராகு வரப்போகிறார், 9லிருந்து 8ஆம் வீட்டிற்கு கேது மாறப்போகிறார். இது கொஞ்சம் தனுசு ராசிக்கு மீண்டும் சில பிரச்சனைகளை கொடுக்கலாம். நீங்கள் அவசரப்பட தேவையில்லை, கவலைப்பட்டு தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அதற்குடைய சில பரிகாரங்களும் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு கைடன்ஸும் நம்ம ஜோதிடர்கள் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோஸில் தெரிந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த ஆண்டு முழுவதும் ரிலாக்ஸ்டாக நீங்கள் இருக்கலாம், குரு மாற்றத்திற்காக காத்திருக்கலாம். உங்களுடைய வருமானத்தையும் அற்புதமான இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார். பெரிய அளவிற்கு ரிலேஷன்ஷிப் வகையில் இருந்த குறைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு நல்ல அமர்வையும் குடும்ப வாழ்க்கையை புதிதாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நிலையும் கூட குரு கொடுக்கலாம். அவங்கவுங்க விருப்பப்படி ஏற்படுத்தக்கூடிய 2ஆம் வீட்டு பலத்தை நீங்கள் என்னென்னலாம் அதில் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அற்புதமான இடமாற்றம், அற்புதமான வீடு வாகனங்கள் கூட வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிலை, ஒரு நல்ல அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக குரு கிரகம் கொடுக்கிறார். ஆனால் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தால் மட்டுமே உங்களுடைய எல்லா விஷயங்களும் விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய பலன்களை இந்த குரு இன்டென்ஷனலாக உள்ளே வைத்திருக்கிறார். இந்த ஆண்டு அவர் மறைந்த குருவாக இருப்பதுடைய பலன் அவர் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டும் அப்படிங்கிறதை இன்சிஸ்ட் பண்ணுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி நண்பர்களே. இதுதான் தனுசு ராசி நண்பர்களுக்கு பராபவ ஆண்டு நடக்கக்கூடிய பலன்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம்.